பால் ஊத்துனா அதோட அர்த்தம் என்னன்னு தெரியல உங்களுக்கு? திவ்யா கேட்டுச்சு, ஆனா சாண்ட்ரா கேட்கல. நான் கேட்கல சார். கொண்டு போய் காலைல யாருக்கா பால் ஊத்துறதா இருந்திருக்கும். யாரும் அனைவரும் ஊத்துவாங்க சார். நான் கேட்கல சார். என்ன ஆக போகுது? யாருக்கு பால் ஊத்த போறான் அவன்? திரும்ப திரும்ப நான் சொல்றேன், வாயை மட்டும் விடாத. நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இது ஒரு ஷோ. கொஞ்சம் பாருங்க, உங்களோட ரத்தத்துல இருக்கிறத சொல்ல. இவெல்லாம் என்ன மனுஷன்? அததான் நானும் கேட்கிறேன். சீ, கேவலமான ஜென்மம். வாயை மட்டும் விடாத. இங்க மாசு நினைச்சு பண்ணது மாசா இல்ல சார், நல்லா இல்ல. நினைச்செல்லாம் பண்ணல சார். ஐயோ, சனியை கடவுட ஆரம்பிச்சிருச்சே. பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ஐஸ்கிரீம் கொடுத்த வேலையவே செய்யறதுக்கு வக்கில்ல. உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷாஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 48 எபிசோட் 49 ஓட ரிவ்யூ தான். சாட்டர்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னைக்கு ப்ரோமோ பார்க்கும்போதே சரி ரைட், இன்னைக்கு எபிசோட் செம்ம ஃபயரா தான் இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த வாரம் முழுக்க நம்ம நடிப்பு அரைக்கியும் பேப்பர் ரவுடியும் பேசாத பேச்சு இல்லை, ஆடாத ஆட்டம் இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆடிட்டாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல நடிப்பு அரைக்கி பேப்பர் ரவுடி மட்டும் கிடையாது, ரைட் ஹேண்ட் திவ்யா, லெஃப்ட் ஹேண்ட் பாருன்னு சொல்லிட்டு யாரையும் விட்டு வைக்கல. எல்லாத்தையும் போட்டு பொலன்னு பொலந்து எடுத்துட்டாப்ல. இப்போதான் மனசுல இருக்கிற பாரமே இறங்கின மாதிரி இருக்கு. டயர்டாவாதீங்க திவ்யா, உங்களுக்கு முடியலையா? வந்துறீங்களா வெளியே? இதுல வேற விஜய் சேதுபதி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாப்ல, நல்லதுக்காக போராடிட்டு ஜெயிலுக்கு போறவங்களும் பார்த்துருப்போம். ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு அனுப்புறதே பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. அதுலயும் எஃப்ஜே விக்ரம் போராட்டம் இருக்குது. உண்மையிலேயே அவங்க தான் பெரிய மனுஷனுங்கன்னு சொல்லிட்டு அது கூடவே இவங்களெல்லாம் கண்டஸ்டன்ட் வச்சு ஒரு ஷோ நடத்துறோம். அப்ப நாங்க எவ்வளவு பெரிய மனுஷனுங்க, இவங்களை கொண்டாடுறீங்க பாருங்க. நீங்க எவ்வளவு பெரிய மனுஷனுங்க, உங்களுக்கு எல்லாம் கோவிலே கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டஸ்டன்ட் இந்த சீசனையே அசிங்கப்படுத்தினது போக நம்மளை விட அதிகமா அவங்க தான் அசிங்கப்படுத்திக்கிறாங்க. இதை பார்த்து கொண்டாடுற நீங்களே எவ்வளவு பெரிய மனுஷங்க, கோயில் வச்சு கும்பிடுங்க. அப்புறம் ஃப்ரைடே எபிசோட பார்த்து வந்துருங்க, பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே எபிசோட போட்டுட்டாங்க. இந்த ஃப்ரைடே எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டை ஃபுல்லா க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் இருந்துச்சு இல்லையா? அதனால இவங்க வேலை பார்க்கறேன் அப்படிங்கிற பேர்ல திவ்யாலாம் படுத்துக்கிட்டு நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது சரி ரைட், ஆடுங்கடா ஆடுங்க, வீக்கெண்ட் எபிசோட்ல இதுக்கெல்லாம் உங்களுக்கு வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியாம ஆடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தலை ரூம்ல போயிட்டு படுத்து கிடக்குறாங்க. என்னம்மா வேலை செய்யலையான்னு சொல்லிட்டா, இல்ல தலை ரூம் ரொம்ப குப்பையா இருக்குதா, அதனால அதை கிளீன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அது கிளீனா தான் இருக்குது, வேலை இருக்கு வாங்கன்னு சொல்லிக்கிட்டா, நாங்க இந்த ரூம் தான் கிளீன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஓவர் ஆட்டம், நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல திடீர்னு பார்த்தா நம்ம திவ்யாவுக்கு தலைவலி வர வந்துருச்சாமா. சோ மாத்திரை போடணும், பால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கனி பால் கொடுக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு புது பால் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி யாரு சொல்றா? திவ்யா சொல்றாங்க. ஆனா அதே திவ்யா கிச்சன் டீம்ல இருக்கும்போது ரூல் போட்டுருக்காங்க, ஒரு நாளைக்கு 2 தடவை தான் பால் கொடுக்கணும், அதை மீறி டீ வேணும் நீங்க பிளாக் டீ போட்டு குடிச்சுக்கோங்க. சோ அந்த ரூலை எஃப்ஜே திவ்யாக்கே சொல்லி விட்டாங்க. காலையில ஒரு வேளை சாயங்காலம் ஒரு வேளை நீங்க டிசைட் பண்ணீங்க. சோ திவ்யா கிச்சன் டீம்ல இருக்கும்போது அவங்க ஆரம்பிச்சிட்ட ரூல் கடைசில அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது தெரியல போல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி பல இன்சிடென்ட் கூட நடந்திருக்கு. அவங்களுடைய 2 டைம் பால் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பல பேருக்கு தலைவலி வரதான் செஞ்சிருக்காம. அப்பெல்லாம் அவங்க மாத்திரை போடும்போது பிளாக் டீ தான் வச்சு குடிச்சிருக்காங்களா. அந்த மாதிரி நீ பிளாக் டீ வச்சு குடிமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, எனக்கு பால் டீ தான் வேணும், எனக்கு புது பால் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு சரி ரைட், வெள்ளிக்கிழமை ராத்திரி ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் பண்ணணும். போன வாரம் இந்த மாதிரி தான் பிரஷை வச்சு ஒரு பயங்கரமான கண்டென்ட் பண்ணி மத்ததெல்லாம் அழிக்க பார்த்தாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த வாரம் நிறைய சேட்டைகள் எல்லாம் பண்ணிருக்கோம். அதை எல்லாத்தையுமே இந்த பாலை வச்சு மறைச்சிடலான்றதுக்காக வாலண்டரா பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. தலைவலியா இருக்கு, நான் எல்லாருக்கும் பிளாக் டீ தான் திவ்யா போட்டு குடிச்சிருக்காங்க. எனக்கு பிளாக் டீ செட் ஆகாது. அந்த திவ்யா ஒரு பக்கம் எனக்கு தலைவலிக்குது மாத்திரை போடணும் பாலை கொடுக்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்ச உடனே வழக்கம் போல சாண்ட்ராவும் சேர்ந்து ஊதி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது பல பேர் பல வார்த்தைகளை விட தான் செய்வாங்க. ஆனா கொஞ்சம் ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்ல தான் விடுவாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். ஆனா தெரிஞ்சே நல்ல கவனமாவே எல்லாத்தையும் ட்ரிகர் பண்றதுக்காகவே நிறைய பேர் வார்த்தையை விட்டு அசிங்கமா பேசுறது யாருன்னு சொல்லி கேட்டா சாண்ட்ரா மட்டும் தான். இந்த லைவ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லார பத்தியும் பின்னாடி பேசுறது, அந்த பேசுறது கூட சாதாரணமா பேச மாட்டாங்க, அவ்வளவு கேவலமா மார்க் பண்ணி ட்ரிகர் பண்ற மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ கூட எஃப்ஜே பார்த்து சீப் பிஹேவியர் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவன் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டான். நான் இத சீப்லாம் உங்களுக்குலாம் சீப்பா ஒண்ணும் பண்ணல, இவங்க சீப்ன்ற வார்த்தையை விட்டாங்க. இப்போ எஃப்ஜே வாயில இருந்து ஏதாச்சும் வார்த்தையை புடுங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எஃப்ஜே கூப்பிட்டு வச்சு என்னப்பா பேசுனா பேசு, ஏன் முன்னாடி பேசு, எதையாச்சும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ட்ரிகர் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா இந்த இடத்துல எஃப்ஜே கொஞ்சம் உசாரா உங்ககிட்ட எல்லாம் பேசணும்ன்ற அவசியம் இல்ல, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பொறுமையா கிளம்பிட்டான். அத பேசணும்னு அத பேசுங்க, அங்க எங்க போய் கக்கிட்டு இருக்காத. கடைசி வரைக்கும் சாண்ட்ராவும் திவ்யாவும் வீட்டு வேலையும் பார்த்த மாதிரி தெரியல, ஒரு பக்கம் தலைவலி பால் தரல அப்படிங்கிற 2 பிரச்சனையை எடுத்து வச்சுட்டு இவங்க ஜெயிலுக்குள்ளேயும் போகாம உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப பிக் பாஸே லெட்டர் அனுப்பிச்சு விட்டாப்ல, எஃப்ஜே விக்ரம் நீங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் ஜெயிலுக்குள்ள போட்டு அடைங்க அப்படிங்கிற மாதிரி லெட்டர் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் கூட சாண்ட்ரா கிளம்பிட்டாங்க. அப்ப கூட திவ்யா எனக்கு தலைவலிக்குது,
இப்போதைக்கு என்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்த உடனே சரி ரைட்டு இதை வச்சு நம்ம ஏன் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்துட்டாங்க. வாடி அச்சு அந்த பர்கர் எடுத்து வரலையா? இதுல வேற நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்துலாம் விளையாடுறது கிடையாது. நாங்க வந்து தனித்தனி கண்டஸ்டன்ட் கோ கண்டஸ்டன்ட் சொல்லி பேசுவாரு நம்ம பேப்பர் ரவுடி. இப்ப அவர் வாயாலே சொல்றாப்ல நம்ம எம்ஜிஏவை தெரியாம கேப்டன் ஆக்கிட்டோம் போல இருக்கு, நம்மள தான் செருப்பால அடிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கொஞ்சம் சொல்ல அதுக்கு சாண்ட்ரா ஆமா மக்களே அவனை கேப்டன் ஆனதுக்கு நீங்க என்ன செருப்பால அடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டா எம்ஜே வந்து ஒஸ்ட் கேப்டன்ஷிப்பா. எதனால தெரியுமா? நம்ம திவ்யா கொஞ்சம் பால் கேட்டாங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அதனால ஏன்டா இவனை கேப்டன் ஆனன்னு சொல்லி யோசிக்கிறது மட்டும் இல்லாம ஒஸ்ட் கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காராமா. நீங்க தான் எங்களை அடிக்கணும் நாங்க பண்ண வேலைக்கு. ஃபர்ஸ்ட் கேப்டன்ஷிப் நாங்க சேர்ந்து விளையாடல அப்படிங்கறதே அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. எம்ஜே நாங்க சேர்ந்து தான் கேப்டன் ஆக்கணும் அப்படிங்கறதே அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. ஒரு பக்கம் திவ்யாக்கு டீ இல்லன்னு சொல்லி பார்த்தா இவங்க விளையாடுற கேம்ல இவங்களுக்கு கிளாரிட்டி இல்ல போல இருக்கு. இதுல வேற திவ்யா சொல்றாங்க எனக்கு டீ மேலயோ இந்த மாத்திரை மேலயோ அதெல்லாம் கோவம் கிடையாது, ஆனா பால் டப்பாவை எடுத்து வெளியே ஒளிச்சு வச்சிருந்தாங்க பத்தியா அதை வைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே பேப்பர் ரவுடி யாருக்கு பால் ஊத்துறதுக்காக எடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்ல அவருடைய பொஞ்சாத்தி அதாவது சாட்டர்டே ஊத்துவாங்கல்ல பால் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல அதுக்கு நம்ம பேப்பர் ரவுடி யாருக்கு ஊத்த போறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஊத்த போறாங்கன்றது தெரியாம யாருக்கு ஊத்த போறாங்கன்னே தெரியலன்ற அளவுக்கு கண்டுமணிக்கு வார்த்தை விட்டுருக்காங்க. கொண்டு போய் காலைல யாருக்கா பால் ஊத்துறதா இருக்கும் யாருக்கும் தெரியாது. அடையும் ஊத்துவாங்க சாட்டர்டே. இதுல வேற நம்ம பேப்பர் ரவுடி ஒரு பேசுற டயலாக் எல்லாத்தையுமே மாஸ் டயலாக் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஒரு பக்கம் பால் ஊத்துறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, இன்னொரு பக்கம் பால் கொடுக்கலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த பாவத்தையும் இந்த கர்மாவையும் எங்க கொண்டு போய் தீக்க போறான், அவன் ஃபேமிலி மேலயா அவன் தங்கச்சி மேலயா அக்கா மேலயா தம்பி மேலயான்ற மாதிரி ஃபேமிலி எல்லாம் இழுத்து பேசிட்டு இருக்காப்ல. ஃபேமிலியை இழுத்து பேசக்கூடிய ரைட்ஸ் எல்லாம் யாரு கொடுத்திருக்கான்னு சத்தியமா தெரியல. அப்ப திவ்யாவே அண்ணே அந்த மாதிரிலாம் பேசாதே வார்த்தையை விடுனே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. இதுல வந்து எஃப்ஜே சொன்னது மட்டும் இல்லாம அவன் கூட சேர்ந்து நீங்களும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிக்கிற சபரி மத்தவங்களையும் பார்த்து சொல்லிட்டு இருக்காப்ல. கர்மா பாவலாம் எங்கட கொண்டு வைப்பான் அவன் ஃபேமிலிக்கா இல்ல அவன் அப்பா அம்மாக்கா? இதுல வேற வீட்டுல இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம திவ்யாக்கு அவ்வளவு பெரிய தலைவலி வந்தும் பால் கொடுக்காம விட்டாங்களாமா. அதை நினைச்சு அவங்க போய் ஒப்பாரி வைக்க அதுக்கு போய் சாண்ட்ரா வந்து ஆறுதல் சொல்லுன்னு சொல்லிட்டு பயங்கரமான காமெடி எல்லாம் பட்டுருந்தாங்க. இதுல வேற சாண்ட்ரா விக்ரம் கிட்ட போயிட்டு இப்ப என்னப்பா உனக்கு நாங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு தானே போனோம் வா உள்ளதான் அழுதுட்டு இருக்கா அவ கழுத்தை பிடிச்சி தர இழுத்து விடு நானே கொண்டு போய் ஜெயில விடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரிகர் பண்றாங்களாமா. அதெல்லாம் நான் பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஆமா உனக்கு தானே ஜெயிலுக்கு போனோம் எனக்கெல்லாம் ஒன்னும் ஜெயிலுக்கு போக தேவையில்லைங்க பிக் பாஸ் ஓ பிக் பாஸ் தான் நிக்கிறியா ஆமாங்கடா பிக் பாஸ் தாங்க நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்னதான் சாண்ட்ரா ஒரு பக்கம் கடந்து பயங்கரமா ட்ரிகர் பண்ணாலும் கடைசி வரைக்கும் விக்ரம் ஒரு விஷயத்துல கிளியரா இருந்தப்ப நம்ம ட்ரிகர் மட்டும் ஆயிடக்கூடாது எக்ஸ்ட்ரீம் பேஷன்ஸ் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பொறுமையா இருந்தாப்புல இதுல கடைசியா போகும்போது அப்ப மூடிட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் வேற காட்டுறாங்க. ஆமா போங்க சாண்ட்ரா இந்த ஷோல வீட்ல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து கண்டமணிக்கு வார்த்தை விடுறது திட்டுறது மார்க்கிங் பண்றது டான்ஸ் ஆடி காட்டுறதுன்னு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அதெல்லாம் அவங்க வீட்ல இருக்கிற பிள்ளைங்க பார்த்தா ஒன்றும் தப்பு கிடையாது. வேற யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா மட்டும் அவங்க பிள்ளைய பார்க்கறாங்களே சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு கலங்கி போயிருமா அப்படிங்கிற அளவுக்கு ஆக்டிங்லாம் பண்ணிருப்பாங்க. இப்போ கூட விக்ரம பார்த்து இப்படிங்கிறது உன் லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு ஒரு நாள் வரும் நீ பார்க்கறதெல்லாம் செய்வா அப்படிங்கிற மாதிரி சாபம் விடுறது பைத்தியம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதான் பார்க்கறேன்ற மாதிரி சொல்றது வினோத் கிட்ட போய் விக்ரம பத்தி கழுவி ஊத்துறதுன்னு எல்லா வேலையும் பார்க்கறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. இதுல வியானா வந்து பிரஜன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா தான் ஸ்ட்ரைக் பண்றதுனா போய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வியானா பதில் சொல்ல வந்தா திவ்யா இங்க பாருமா எனக்கு தலைவலிக்குது யாரும் இங்க பேசாதீங்க சாண்ட்ரா நீங்க கூட எஞ்சி போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாண்ட்ரா இவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏமா நீ தானமா பேச கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி வியானா சொன்னா அதெல்லாம் ஒன்றும் பேசுறதுக்கு இல்ல நீ கிளம்புன்னு சொல்லிட்டு பிரஜன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காப்ல. இதை இவங்க தான் பிக் பாஸ் வீட்டுடைய ஓனர் மாதிரியும் மத்தவங்க எல்லாம் இந்த வீட்டுல வாடகைக்கு இருக்கிற மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் திவ்யா யாரும் பேசாதீங்க எல்லாரும் கிளம்புங்க எனக்கு தலைவலிக்குது இந்த தலைவலியை ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த புள்ள பண்ற பாடு இருக்கு பாருன்ற மாதிரி கடுப்பாய் போச்சு. யாரா இருந்தாலும் அக்கா நீங்க தயவு செய்து போயிடுங்க எனக்கு யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்ல. இதுல இந்த புள்ள தலைவலின்னு சொல்லி பேசி பாக்குற நமக்கு தான் தலைவலி வந்துரும் போல இருக்கு. சரி ரைட் உனக்கு தலைவலி வந்துருச்சு யாரும் பேசக்கூடாது யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தனிமை தானே உனக்கு வேணும் போய் ஜெயில உட்கார வேண்டியது அங்கே வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண போறான் நீ ஜெயிலுக்கு போயிட்டா எவனும் வந்து பேச கூட மாட்டாங்களே நீ பேசாம அங்க போய் உட்காரலாம்னு சொல்லி கேட்டா தலைவலிக்கு இதுல அதனால தான் உள்ள உட்கார்ந்து சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கு. விடுங்க அவள் தலைவலிக்குது விடுங்க அப்புறம் பேசுங்க நாளைக்கு பேசலாம் விடுங்க. இல்ல வியானா இருக்கும்போதெல்லாம் விட்டாப்ல வியானா போனதுக்கு அப்புறமா பேப்பர் ரோட்டிக்கு பயங்கரமா கோவம் வந்து வியானாலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அவட்லாம் ரெண்டு பேரும் பேசுற வேலை வச்சுக்காதீங்க என் முன்னாடிலாம் ஒரு ஆளே கிடையாது அவெல்லாம் அடிச்சு ஓட விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர வீரமா பேசிட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறமா சொல்றாப்ல இந்த வீட்டுடைய சாபக்கேடே இதுதான் எவனுமே முன்னாடி பேச மாட்டான் எவனுக்குமே முதுகெலும்பே கிடையாது எல்லாரும் பின்னாடி தான் பேசுவான் நான் ஒருத்தன் தான் முன்னாடி பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி. இப்ப கூட வியானா போனதுக்கு அப்புறம் வியானாக்கு பின்னாடி தான் இந்த மனுஷன் பேசிட்டு இருக்காப்ல. புடிச்சு அடி ஏறி விட்டுரும் சத்தியமா அவளை நான் போனா அவன் சைலண்டா விட்டுருங்க. ஆக மொத்தம் இந்த மனுஷனுக்கு எது முன்னாடி எது பின்னாடி அப்படிங்கிறது அவருக்கே தெரியல போல இருக்கு. இவர் எதெல்லாம் முன்னாடி பேசுற
பேசுறோம்னு நினைச்சு பேசிட்டு இருக்காப்லையோ அதெல்லாம் பின்னாடி. எல்லாரும் பின்னாடி பேசுறாங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு பாத்தீங்களா, அதெல்லாம் தான் முன்னாடி. இவர் முன்னாடி விக்ரம பத்தி வினோத் கிட்ட ஒன்று சொன்னார் பாருங்க, அது கூட பின்னாடி தான். ஆனா அதை அவர் முன்னாடி நினைச்சுக்கிறாப்ல, ஆனா விக்ரம் முன்னாடி சொன்னதை பின்னாடி சொல்லிட்டு இருக்காப்ல. ஆக மொத்தத்துல எது முன்னாடி எது பின்னாடின்ற கிளாரிட்டி அவருக்கு முதல்ல கிடைச்சாதான் அவர் பேசுறது முன்னாடியா பின்னாடியான்றது அவருக்கே தெரியும். நேருக்கு நேரம் வந்து பேச அவனுக்கு ரைட்ஸ் இல்லைங்க, யாருமே இங்க பேச மாட்டாங்க. அதான. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத விக்ரம் எஃப்ஜே கிட்ட இருந்தா கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி half an hour ஒரு வாட்டி வருவாங்க, லெட்டர் எடுத்து படிப்பாங்க. வரீங்களா? வரல, சரி ரைட், half an hour கழிச்சு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் சொல்லி வச்ச மாதிரி மறுபடியும் வராங்க, லெட்டர் படிச்சு கட்டுறாங்க. இப்போ என்ன? வரல, சரி ரைட் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கடைசியா ஒரு வழியா 3:10க்கு தான் நாங்க ஜெயிலுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி முடிவே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் ஜெயில அடைக்கிறாங்க. இல்லங்கடி இந்த கையில இருக்குடி திவ்யா கிட்ட இருக்கு. இதுல ஒருவேளை எஃப்ஜே மட்டும் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் தனியா மாட்டிருந்தான்னு வைங்களேன், ஏதாச்சும் ஒரு கட்டத்துல கண்டிப்பா அவன் உடஞ்சி பயங்கரமா ட்ரிகர் ஆகி கத்தி விட்டு பெரிய பிரச்சனை ஆக்கியிருப்பான். ஆனா விக்ரம் கூட இருந்ததால ஆல்ரெடி சொல்லிட்டாப்ல, பாரு நீ பொறுமையை மட்டும் ஹேண்டில் பண்ணு, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நம்ம இதை பார்த்துக்கலாம், நான் மேனேஜரா பண்ண தப்ப நீ பண்ணிராத அப்படிங்கிற மாதிரி அது டாஸ்க்லயே சொல்லியிருப்பாப்ல. ஸோ அந்த மனுஷன் கூட இருந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி சாந்த சுரபியா நீங்க நம்ம செயல்பட போறோம், எக்ஸ்ட்ரீமுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வர்றாங்க, படிக்கிறாங்க, போறாங்கன்னு பக்காவா மெயின்டைன் பண்ணி வேற வழியே இல்லாம விட்டா காலைல 6 மணி வரைக்கும் வந்துட்டே இருப்பாங்க. போய் ஜெயிலே படுத்துறோன்னு போய் படுத்துட்டாங்க. சிறைவாசம். அதோட ஃப்ரைடே எபிசோடு முடிஞ்சு போச்சு. விஜய் சேதுபதி அங்கேருந்து வந்தாப்புல, தான் புத்திசாலி நடிச்சிருக்கிற முட்டாளும் தைரியசாலி நடிச்சிருக்கிற கோலையும் நிறைய இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அதை பார்க்கும்போதே நம்ம பேப்பர் ரவுடியும் நடிப்பு அரக்கையும் பற்றி தான் சொல்றாப்புல அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அண்ட் உள்ள போனோடனே எல்லாத்தையும் பயங்கரமா புகழ்ந்து தள்ளிடலாம், நீங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள போன உடனே எல்லாரும் பயங்கரமா கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர கோஆபரேஷன். உள்ள இருக்கவங்கலாம் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. என்னடா இது இந்த வாட்டி கலக்கிட்டோம் போலயே அப்படிங்கிற மாதிரி நினைக்க, இந்த பக்கம் சாண்ட்ரா திவ்யாலாம் நமக்கு தான் சாதகமா இருக்கு போலயே அப்படிங்கிற மாதிரி ஈடு காமிச்சிட்டு இருந்தாங்க. இதுல வேற சாண்ட்ரா திவ்யா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டோம்னா இன்னும் கைதிட்டாங்க. அப்போ விக்ரம் மூஞ்செல்லாம் மாறி போச்சு. ஆஹா, நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு போலயே, அவங்களுக்கு சாதகமா நடந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாப்ல. ஆனா அதுக்கப்புறம் தானே பிளேட்டே மாறிச்சு. நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சாண்ட்ரா கிட்டையும் திவ்யா கிட்டையும் ஏன் ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஈன்னு பல்ல காமிச்சிக்கிட்டு, அது ஒன்றும் இல்லை சார், வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் சார், சூப்பர் டெலிக்ஸ் வீட்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. விக்ரம் கிட்ட அவங்க ரெண்டு பேரும் எந்த வீடுன்னு சொல்லி கேட்டாப்ல. சூப்பர் டெலிக்ஸ் வீடு. ஓ உங்க வீடுன்றதுனால அதை மட்டும் க்ளீன் பண்ணிருக்கீங்களா, சரி மேலே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா திவ்யாவுக்கு வந்து தலைவலி. திவ்யாவுக்கு தலைவலி, அவங்கள விட்டுருங்க, அவங்க பேஷண்ட், அதனால அவங்களால வேலை செய்ய முடியல. நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவங்க வேலைக்கு போயிட்டாங்களா. எங்கம்மா வேலைக்கு போனேன்னு சொல்லி கேட்டா திவ்யாவுக்கு தலைவலின்னு சொல்லிட்டு டீ போட போனாங்களாம். அது கேட்கலாமா, நீ வந்து வேலை ஏதோ செய்யணும்னு சொன்னல, திவ்யாக்கு தலைவலி, அவங்களால வேலை செய்ய முடியாம போச்சு, நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டா மறுபடியும் பல்ல காமிச்சிட்டு தாங்க. அவ விஜய் சேதுபதி ரொம்ப ஓப்பனா சொல்லிட்டாப்ல, பாருமா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ பல்ல ஈன்னு காமிச்சிட்டு இருக்கறதால எனக்கு மாதிரி எரிச்சலா இருக்கு, நான் ஸ்டார்டிங்ல ரொம்ப கடினமா பேச வேணாம்னு சொல்லிட்டு ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரிலாம் சிரிச்சு வெறுப்பேத்தி விட்டுறா நான் கண்டு மணிக்கு பேசுறோம் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் ஒரு வார்னிங்கை போட்டுட்டு நேரா திவ்யா கிட்ட வந்துட்டாப்ல. திவ்யா யாருன்னு தெரியுமில்ல, அவங்க இந்த ஷோக்குள்ள வந்ததுனால பிக் பாஸ் ஷோக்கே பெருமை. இங்க உள்ள வந்திருக்கும் போது அவங்க கிட்ட நான் கேம் விளையாட போறேன், உள்ள போய் டிக்னிட்டி டெக்கரம் அதெல்லாம் சொல்லி கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. நான் இந்த மாதிரிலாம் பண்ண போறேன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்கன்னா நான் உள்ள அனுப்புனதுக்கு வெளியே அனுப்பிச்சு விட்டுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தி விட்டாப்ல. நாங்களாம் வந்ததே உங்களாம் பெருமை, இதெல்லாம் என்கிட்ட இங்கே சொல்லினா வச்சுக்கோங்களேன், ஐயோ திவ்யா அப்படியே போயிடுங்க திவ்யா வீட்டுக்குன்னு சொல்றப்ப நான் இதுல இவங்க ரெண்டு பேரும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் பிக் பாஸே இறங்கி வந்து நான் உங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் கொடுக்குறேன், இந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும், ஆனா என்ன செஞ்சு விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லும்போது சாச்சா பிக் பாஸ் உங்களெல்லாம் நான் செய்ய மாட்டேன் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி திவ்யா நக்கலா பேசியிருப்பாங்க இல்லையா, அதையுமே எடுத்து மென்ஷன் பண்ணி பாத்தீங்களா திவ்யாக்கு எவ்வளவு பெரிய மனசு பாத்தீங்களா, பிக் பாஸே மன்னிச்சு விட்டாங்க, இவங்க பிக் பாஸ் எல்லாம் செய்ய மாட்டாங்களா, எப்பேற்பட்ட ஆட்டிடியூட் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு பொளக்க முடியுமோ பொளந்து விட்டாப்ல. நான் உங்களை மன்னிச்சு விடுறேன் பாஸ், என்ன ஒரு ஆட்டிடியூடு அப்படிதான் ஆகுது. இதுல எம்ஜி வந்து சாண்ட்ரா பார்த்து உப்புக்கு சப்பானி கேப்டனா வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாமா, அந்த வார்த்தையை மட்டும் நீங்க அட்ரஸ் பண்ணலாம், இந்த சீசன்ல திறந்து வச்சிருக்கவங்க கண்ணை அடுத்த சீசன்ல மூடிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தையை விட்டுருப்பாங்க. அவங்க வார்த்தையை விட்டதை 1 எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ணும்போது வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ணுவாருன்றது தெரிஞ்ச விஷயம் தான். அதையுமே சொன்னாப்ல, பிக் பாஸ் எப்போ கண்ணை திறந்துருக்கணும், பிக் பாஸ் எப்போ கண்ணை மூடணுன்ற வரைக்கும் சொல்ல தெரியல, ஏமா வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி கேட்டா ரோபோ சங்கர் சொல்லுவார்ல, அன்னைக்கு காலைல 6 மணி கோழி கொக்கர கோடு கூச்சுன்ற மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க. 1 by 1 ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்னுக்கு அப்புறம் வரவே இல்லாம நான் கேட்கிறேன் சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா மறுபடியும் அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல திவ்யா என்ன சொன்னார்னா, திவ்யா விட்டுருங்க, ஏன்னா அவங்க பேஷண்ட், அவங்களால வேலை செய்ய முடியாது, அவங்க பேஷண்ட் ஒரு மூஞ்ச வச்சுட்டு போய் உட்கார்ந்துட்டாங்க. ஆனா அவங்க பாருங்க உங்க நேம ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, ஏன்னா அவங்க வேலை செய்யாம இருந்தது மட்டும் இல்லாம உங்களையும் வேலை செய்ய விடாம கூடவே உட்கார வச்சு இப்ப அவங்களால உங்க நேம் ஸ்பாயில் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி திவ்யாவால தான் எல்லாம் நடந்து போச்சு. இப்ப திவ்யா கூட சேர்ந்து ஒரு கேம் ஒன்று ஆடினீங்க பாத்தீங்களா, அதனால தான் வெளியே உங்க பேரே நாரி போச்சு. திவ்யா கூட மட்டும் இந்த வாரம் சேராம இருந்தா உங்க நேம் நல்ல
நேமாவே இருந்திருக்கும்ல அப்படிங்கிற அளவுக்கு கொளுத்தி போட்டாப்ல. பேஷண்ட்னு ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு தான் தெரியல திவ்யா எஸ்கேப் ஆயிட்டாங்க. அண்ட் இதுல பிரஜனை வர நீங்க கூட சேர்த்துக்கிறீங்கல்ல அப்படிங்கறத கடைசில விஜய் சேதுபதி அவர் வாயாலே சொல்லிட்டாப்ல. அண்ட் இதுல வந்து திவ்யா வந்து பிரஜன் கிட்ட கொஞ்சம் ஐஸ்கிரீம்லாம் கேட்டு விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த மேட்டரை மென்ஷன் பண்ணும்போது திவ்யா வந்து இல்ல சார் அந்த ஐஸ்கிரீம் அப்படின்னு தான் வாயை திறந்தாங்க. நீ அமைதியா இருமா, கொடுத்த வேலையை செய்யறதுக்கு வக்கீல, உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல அப்படிங்கிற மாதிரி வாயை திறந்தாலே கிழிச்சு விட்டுருவேன், வாயை தச்சு விட்டுருவேன்ற அளவுக்கு செஞ்சு விட்டாப்ல. ஐஸ்கிரீம் கொடுத்த வேலையவே செய்யறதுக்கு வக்கில்ல, உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. இதுல ஒரு பக்கம் விஜய் சேதுபதி சர்க்காசமா கலாய்க்கிறார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வெளியிருந்து பார்க்கற நமக்கு புரியுது. ஆனா சம்பந்தப்பட்ட சாண்ட்ராக்கு புரியுமா புரியாதா அப்படிங்கறது நமக்கு புரிய மாட்டேது. ஏன்னா சாண்ட்ரா எதையுமே தெரியாமலாம் பண்ண கிடையாது, எல்லாத்தையுமே தெரிஞ்சு தான் பண்றாங்க. அந்த டீமுடைய லீடரே சாண்ட்ரா தான். சாண்ட்ரா கூட யாரெல்லாம் சேர்ந்து சுத்துறாங்களோ அவங்க பேர் தான் ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா விஜய் சேதுபதி எப்படி மாத்தி விட்டாருன்னா, திவ்யா கூட சேர்ந்ததுனால தான் சாண்ட்ரா உங்க நல்ல நேம் கூட நீங்க ஸ்பாயில் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போட்டாப்ல. அதுக்கு பின்னாடி கூடிய விஷயம் வந்து இந்த கேங்கை உடைச்சி விடணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாரா, இல்ல சாண்ட்ராவை உசுப்பேத்தி விடணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனா இந்த மாதிரிலாம் சொல்லும் போது சாண்ட்ரா என்ன சொல்றீங்க அப்படியா அப்படிங்கிற மாதிரி இந்த அம்பி மோடுக்கு மூஞ்ச மாத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி மூஞ்ச மாத்தி வச்சுக்கிறாங்க. பாவம் சாண்ட்ராவுக்கு நிஜமாவே தெரியல. ஆனா கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதி விடவே இல்லையே, எதுக்கு வேலை செய்யல, அதுக்கு முதல்ல பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கடைசியில சாண்ட்ரா எங்க திரும்ப வந்து நிக்கிறாங்க, திவ்யாக்கு தலைவலின்னு சொல்லிட்டு போய் அழுக ஆரம்பிச்சா சார். அவ அழுகையை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால வேலையை செய்ய முடியல சார் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலா கன்வின்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களாமா. அவன் அப்பயும் விடலையே. நீங்க சொல்றதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு, இந்த வீட்டுல திவ்யாக்கும் பிரஜனுக்கும் நான் தான் சேர்த்து கேம் ஆடிட்டு இருக்கின்ற மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா திவ்யா கிட்ட போயிட்டாப்ல. திவ்யா உங்களுக்கு சரியான தலைவலியில கீழே படுத்துட்டு விசிறிட்டு கிடந்தீங்களே அப்ப கூட தலைவலியா சொல்லி கேட்டதுக்கு இல்ல சார் அது வந்து நான் சும்மா ஜாலிக்கு பண்ணேன், அந்த ஜாலியெல்லாம் உங்க வீட்டில் நீங்க போய் பண்ணுங்க, இங்க எதுக்கு பண்ணீங்க, ஏங்க சரியா வேலை செய்யல அப்படிங்கிற மாதிரி கேட்டா வாயில பேஸ்ட் போட்டு ஒட்டின மாதிரி சொல்லிட்டு திவாகர் நிப்பார் இல்லையா, அந்த மாதிரி நின்று இருந்தாங்க. இப்ப பேச போறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டா அவங்க நாட் ஃபீலிங் வெல்லாம், அதனால பேச முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிம்மா உனக்கு உடம்பு சரியில்லை நீ வெளியே வந்துரு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா சார் அந்த அளவுக்குலாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு முடியலையா, வந்துறீங்களா வெளியே, அந்த அளவுக்கு உடம்பு சரியில்லை. சுத்தி சுத்தி சாண்ட்ரா ஒரு பக்கம் திவ்யாக்கு தலைவலி சார் உடம்பு சரியில்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப கூட திவ்யா ஏதாச்சும் கேள்வி கேட்டா என்னால பேச முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வதெல்லாம் உண்மையில ஒருத்தர் ஆக்ஷன் பண்ணுவார் பாருங்க, அந்த மாதிரிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண உடனே சரி ஓகேமா உடம்பு சரியில்லைன்னு சொல்றல நீ உட்காருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பரவாயில்ல சார், இல்லம்மா இவ்வளவு நேரம் சேர்ந்து விளையாட தெரிஞ்சவங்களுக்கு சாண்ட்ரா உங்களுக்கு சேர்த்து பதில் சொல்ல தெரியாதா, நீ உட்காருமா அப்படிங்கிற மாதிரி கலாச்சி உட்கார சொன்னாலும் பரவாயில்ல சென்றாங்க. ஒரு 10 வாட்டி சொல்லியிருப்பாப்புல, கடைசி வரைக்கும் பரவாயில்ல பரவாயில்ல உட்காரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சோன்னே உட்காருமா அப்படிங்கிற மாதிரி திட்டி விட்டாப்புல. இதே எத்தனை வாட்டி சொல்றது, டாஸ்லேட்டர் அனுப்ப சொல்லுவா பிக் பாஸ் கிட்ட, டாஸ்லேட்டர் படிக்கட்டுமா அதுக்கப்புறமா உட்காரியா அப்படிங்கிற மாதிரி திட்டி உட்கார வச்சாப்புல. நான் ஒரு லெட்டர் எஃப்ஜே விக்ரம் கவனத்திற்கு, திவ்யாவை தயவு செய்து உட்கார வைங்க. அது காலையில லைவ் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஜெயில இருக்கும்போது கூட சாண்ட்ராவும் திவ்யாவும் 2 பேரும் மாறி மாறி வீட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே பயங்கரமா கலாய்ச்சி பயங்கரமா அரட்டெல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போல இருக்கு. வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா எனக்கு உடம்பு சரியில்லை சார் அதனால தான் இப்படி பேச முடியல சார் அப்படிங்கிற மாதிரி சீனை போட்டுருந்தாங்களா. அதுக்குமே விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, இப்போ நீ சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுலாம் தெரியலமா, நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்றத உண்மைன்னு நினைச்சு உட்கார வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சி உட்கார வச்சாப்ல. நீங்க சொல்றது உண்மையாவோ பொய்யா வரலாம் தேவை, ஆனா நான் அதை உண்மையா எடுத்துக்கிறேன், அதனால உங்க உட்கார வச்சு பேசுறேன். அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்து பிக் பாஸ் உடைய கண்ணை வந்து மூடிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து அதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு இருக்கும் போது நம்ம பேப்பர் ரோடி ஏன் பொண்டாட்டியே ஏன் முன்னாடியே பேசுறியா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு இருப்பார் போல இருக்கு. பிரஜன் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா உடனே இருந்துச்சு நான் டென்ஷன் ஆகணும் நான் டென்ஷன் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காப்ல. பாருங்க சார் நம்ம ஃப்ரெண்டு நம்மளுடைய பர்சனல் அதெல்லாம் வேற, இந்த மாதிரி என்கிட்ட பேசுறவெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா சார் இல்லை சார் நான் அந்த மாதிரிலாம் சொல்ல வரேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. உங்களுக்கு தனியாக நான் வச்சிருக்கேன் அதை நம்ம அப்போ பேசிக்கலாம், இப்போ நீங்க டென்ஷன் ஆகாம உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சாப்ல. டென்ஷன் ஆகாதீங்க, அப்புறம் நான் இந்த ஷோ என்ன பண்ணீங்கன்னா தனியா பேசுவோம், அதை எல்லாம் உட்காருங்க. அந்த திவ்யாக்கு வந்து மிட் நைட் தலைவலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இவங்களுக்காகவே டாக்டரை வர வச்சு டேப்லெட்லாம் கொடுத்து அமைச்சிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த டேப்லெட்டை இவங்க பால் கொடுக்கல அப்படிங்கிறதுனால நைட்டு ஃபுல்லாக போடாமல் காலையில் தான் போடவே செஞ்சிருக்காங்க போல இருக்கு. ஏங்க அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இல்லை சார் இவங்க பால் தர மாட்டேன்னு சொன்னது எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அதான் கனி பால் கொடுத்தாங்களே, இல்லை சார் அது கொடுக்கும்போது கூட எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு சார் அதனால நான் போடல சார் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேசியிருந்தாங்க. சரி ஓகேமா உனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு எல்லாமே ஓகே தான், ஆனால் பிக் பாஸ் கிட்ட டாஸ்க் லெட்டர் வருதுல அதுக்கப்புறம் ஏன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டால் வாயடிச்சு மறுபடியும் அமைதியாக உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நான் விட மாட்டேன், நான் பிரேக் போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ யோசிச்சு வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் திவ்யா போயிட்டு சாண்ட்ரா கிட்ட நான் என்ன பதில் சொல்றது எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அதான் என்னுடைய பதிலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுல வேற எந்த வேலையும் செய்யலன்னு சொல்றாங்க. போறீ நம்ம எவ்வளவு வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம பேசிட்டு இருக்காங்க. காலையிலே விக்ரம் வந்து பாத்திரத்தை காமிச்சு பாருங்க பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்குது, ஹாலை ஃபுல்லா கூட்டவே இல்லை குப்பையா கிடக்குது, பாத்ரூம் பக்கம் போகவே இல்லைன்னு சொல்லிட்டு எந்த வேலையுமே செய்யலங்கிறத பதிவு பண்ணிட்டாப்ல. இவங்களை கேட்டா படுத்துட்டு 2 கூட்டு கூட்டாங்க பாத்தீங்களா, அதான் இவங்க வீட்டுடைய எல்லா வேலையும் செஞ்சதாமா. மனசாட்சி இல்லாம எல்லாருமே ஒழுங்காவே கூட்டல, ஒன்னு படுத்துட்டு ஒரு
ப்ளே பண்ணோம். இதுல பார்வதி அங்கேருந்து வந்து அவர் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கிறது உனக்கு தெரியதானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அதுக்குமே திவ்யா எனக்கு என்னடி தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து நீ இவ்வளவு ப்ரொலாங் பண்ணிருக்க கூடாது, நீ படுத்துக்கலாம் கூட்டணல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் விக்ரம வெறுப்பேத்துறதுக்காக பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் கடைசி வரைக்குமே இவங்க சொல்லக்கூடிய ரீசன் வந்து ஏன் ஜெயிலுக்கு போகலாம் அப்படின்னா இவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. என்னதான் ஹர்ட் ஆயிடுச்சு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அந்த ஃபீலிங்கை போய் நீ ஜெயில காட்ட வேண்டியதானமா, வெளியே உட்கார்ந்து ஃபீல் பண்ணாதான் ஃபீலிங்கா, ஜெயில போய் ஃபீல் பண்ணா ஃபீலிங் ஆகாதா? அதுதான் சொன்னேன், எனக்கு நிஜமா அது ஹர்ட் ஆச்சு. அன்னைக்கு திவ்யா பேசினதெல்லாம் விஜய் சேதுபதி உள்ள இருந்து கேட்டு வந்துட்டு நீ விக்கல் விக்ரம வெறுப்பேத்துறதுக்கு தான் பண்ணேன்றதை நீ என்கிட்டயே சொல்லிட்டு போயிருக்கலாமேமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்பயுமே திவ்யா சார் அது ரீசன் கிடையாது சார், ஹர்ட் ஆனது தான் சார் உண்மையான ரீசன்ற மாதிரி மறுபடியும் அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல மறுபடியுமே சாண்ட்ரா கிட்ட விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் வீக் உங்களுடைய கேம் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு, அதனால தான் பாராட்ட செஞ்சேன், ஆனா இப்போ உங்களுடைய நேம் திவ்யா கூட சேர்ந்து நீங்க கெடுத்துக்கிட்டீங்க, திவ்யாவால தான் உங்க நேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படிங்கறத மறுபடியுமே மென்ஷன் பண்ணிட்டு உங்க கேம் இந்த வாரம் வந்து ஒஸ்டா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இதை உண்மையிலேயே இவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி மறுபடியும் சொல்லும்போது இதை சர்க்காசமா தான் சொல்றாரா இல்ல உண்மையிலேயே வந்து சாண்ட்ரா தனியா விளையாடி இருந்த கேம் சூப்பரா இருந்திருக்கும், திவ்யாவோட சேர்ந்ததுனால தான் அவங்க கேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படிங்கிறது சீரியஸா சொல்றாரா அப்படிங்கிறது எனக்கே டவுட் ஆகி போச்சு. ஆனா இங்க உண்மை என்னன்னா சாண்ட்ராவால தான் மத்தவங்க கேம் ஸ்பாயில் ஆகுதே தவிர்த்து வேற யாரு கூடயுமே சாண்ட்ரா சேர்ந்து சாண்ட்ராவுடைய கேம் எல்லாம் ஸ்பாயில் ஆகவே கிடையாது, அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நீங்க பண்ணல இட்ஸ் ஒஸ்ட், எடுப்பார் கைப்பிள்ளை ஆகாதீங்க. அதுக்கப்புறமா சோறு சோப்பு மாப்பு அப்படிங்கிற மாதிரி டாஸ்க் ஒன்று விளையாடினாங்க இல்லையா, அந்த டாஸ்க்கை எல்லாருமே சூப்பரா விளையாடுனீங்க, அதுக்கு முதல்ல பாராட்டுக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 டீமையும் பிரிஞ்சு உட்கார வச்சுட்டு உங்களுடைய கேப்டனை பத்தி உங்களுடைய விமர்சனம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஃபர்ஸ்டா சுபிக்ஷா இருந்துச்சு, விக்ரம் வந்து டீமுக்காக நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளிட்டாங்க. அண்ட் அடுத்தா வேணா வந்து சாண்ட்ரா நிறைய டைம் வந்து க்ளோஸ்டுன்ற மாதிரி போட்டுட்டாங்க, ஒஸ்ட் டீம்ன்ற பேட்சை மாட்டினதுக்கு காரணமே அவங்க தான், அதை அவங்களுக்கு எவ்வளவுதான் எடுத்து சொல்லி புரிய வச்சாலும் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்தா வினோத் வந்து மீட்டிங் சரியா ரம்யா வந்து அரேஞ்ச் பண்ணவே கிடையாது, விக்கல்ஸ் விக்ரம் வந்து ரம்யா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கும் போது அதுக்கு போய் ஒப்பாரிலாம் வச்சாங்க, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த மனசு ஒரு பக்கம் சொல்லிட்டாப்ல. இப்போ வரைக்கும் எல்லாருமே அவங்களுடைய கேப்டன் பத்தின விமர்சனத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த பார்வதி எந்த உடனே பார்வதி கேப்டனை விட்டுட்டாங்க, அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. சார் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் யார் கூட சுத்திட்டு இருந்தேன்னா தர்பூஸ்டின் தரல அவர் கூட சுத்திட்டு இருந்தேன், ஆனா இப்போ இந்த சாண்ட்ரா பிரஜன் இந்த டீம் இருக்காங்கல்ல அவங்களோட கொஞ்சம் ஜெல் ஆயிட்டேன், அதனால இந்த டாஸ்க்ல அவங்களோட சேர்ந்து விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. லண்டன் திவாகர் இல்லாம இந்த வாரம் வந்து ஒரு மாதிரி இருந்தது சார். அந்த கூடவே இந்த சாண்ட்ரா பேபி இருக்கு சார், சாண்ட்ரா பேபி அது எவ்வளவுதான் சேட்டை பண்ணாலும் சரி எல்லாமே கியூட்டா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி கோவிட் இருந்தாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே பயங்கர கடுப்பா இருந்துச்சு. அப்ப விஜய் சேதுபதி ஆமா மத்தவங்க எல்லாம் உசுப்பேத்தி விட்டது பத்தாதுன்னு நீ வேற உசுப்பேத்தி விடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு எல்லா கேரக்டரும் செட் ஆகுதுமா அப்படிங்கிற மாதிரி கலைச்சா அதுக்குமே சார் என்ன சார் பண்றது சலங்கியே மாட்டியாச்சு நடிப்புன்னு இறங்கியாச்சுன்னு சொல்லி சொன்ன உடனே ஆமாமா நடிக்கிறன்றது உனக்கு தெரியுமா ஆனா உனக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேது அதான பிரச்சனையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கூடவே இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்வதி ராஜமாதா கனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கவங்களாம் சமைச்சு போட்டு வளைச்சு போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. இப்போ அந்த ராஜமாதா கேரக்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டா ஆமா சார் நம்மளாலையும் சமைச்சு போட்டு எல்லாரையும் வலையில விழ வைக்க முடியுதா அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துன்றதையும் ஓப்பனா சொல்லிட்டு இருக்காங்க. கூட இருக்க பயல்களுக்கு தெரிய மாட்டேங்குது நடிப்பு நம்பி இருந்துங்களே பாவம். அப்புறமா விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போன உடனே பார்வதி வந்து பிரஜன் கிட்ட நீங்க போய் பேசுங்க நான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நான் ஏன் பேசணும் நானும் பேச மாட்டேன் அவன் என்னுடைய கோ கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருந்தாப்ல. அண்ட் கூடவே நான் எப்போ தெரியுமா சாண்ட்ராக்கு போய் நிற்பேன் ஒரு 10 பேர் சுத்தி நின்று என் பொட்டாட்டியை கார்னர் பண்ணா அப்பதான் நான் போய் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதாப்ல. அப்ப மட்டும் ஏன் போய் நிக்கணும் இந்த வீட்டில் என்ன பாதுகாப்பு இல்லாத வீடா எதுக்கு தான் நீ போய் நிக்கணும் 2 பேரும் தனித்தனி கண்டஸ்டன்ட் அவங்க சமாளிச்சுப்பாங்க நீங்க சமாளிச்சுப்பாங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்ல நான் போய் நிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா தனித்தனி கண்டஸ்டன்ட் சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன்ல நான் போய் நிக்க தான் செய்வேன்னு சொன்னா அது எப்படி 2 பேருமே சேர்ந்து விளையாடலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும்ன்றது இப்போ வரைக்கும் நம்மளுக்கு புரியவே மாட்டுது. அண்ட் நேத்தே சார் சொன்னாராமா நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு எவ்வளவு டைம் ஆக்குறீங்களோ அதோட விளைவுகளை நீங்க நாளைக்கு சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இவருக்கு சர்ன்னு கோவம் வந்து பேசினாராமா என்கிட்ட வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்பயுமே வீரம் குறையாம பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஏன் அப்படி இல்ல நான் பேசிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பேப்பர் ரவுடி இந்த வீட்டில் பேசினா பஞ்சு டைலாக்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு வந்துட்டாப்ல அதை நம்ம ப்ரோமோலயே பார்த்துருப்போம் இல்லையா. அதுக்கு முன்னாடி விக்ரம் பேசினதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பிரஜனும் சாண்ட்ராவும் இந்த வீட்டுக்குள்ள வரணும்ன்றதை டிசைட் பண்ணது என்னமோ பிக் பாஸ் டீம் தான் அதை யாருமே குறை சொல்ல முடியாது. ஆனா விக்ரம் சொன்னது என்ன அப்படின்னா இந்த வீட்டில் யாருக்குமே கிடைக்காத ஒரு எமோஷனல் சப்போர்ட் ஒருத்தருக்கு கிடைக்குது அது எனக்கு அன்பேரா தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதுல ஏதாவது தப்பு இருக்கா இது வான் பண்ற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத முதல்ல கேட்டாப்ல எல்லாருமே இல்ல சார் அந்த மாதிரிலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட் அதை ஓரமா விட்டுருங்க இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா நான் பிக் பாஸ் கிட்ட சொல்லி கதவு திறந்து சொல்லட்டுமா சேது கிட்ட சொல்லவா கண்டமாக்கிடுவேன் காலி பண்ணிடுவேன் சுபிக்ஷாலாம் ஒரு ஆளே கிடையாது அடிச்சு காலி பண்ணிடுவேன் இந்த வியானாலாம் ஒரு ஆளே கிடையாது அவ்வளோ அடிச்சு காலி பண்ணிடுவேன் இதெல்லாம் என்ன பேச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கருமாலாம் சும்மா விடாது உங்க அக்கா தங்கச்சி அம்மா அப்பா இதெல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேருமா இப்படிலாம்
இப்படிலாம் வந்து பேசுறீங்க, கேட்டா ஐ எம் a man, ஐ எம் a father, நான் நல்லா வளர்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க. இந்த மாதிரி பேசுறதா நல்லா வளர்ப்பா அப்படின்னு நாக்க போடுக்கிற மாதிரி கேட்டு விட்டாரு. இதெல்லாம் பேசிட்டு நான் சரியா வளர்க்கப்பட்டவன்னா அப்ப எதுக்கு இதெல்லாம் பேசுங்க தெரியல. இதுல வர அந்த கேப்டன் ஸ்டார்ஸ்ல சபரி வந்து பார்வதியை பிடிச்சி தள்ளி விட்டதுக்கு பயங்கரமான ஒரு ஆக்டிங் ஒன்று போட்டாங்கல்ல. இதெல்லாம் வெளியே இருந்து என் குழந்தைங்க பார்த்துட்டு இருப்பாங்க சார், அவங்க பயந்துடக்கூடாதுல்ல, அதை நினைச்சு தான் சார் நான் பயப்படுறேன். அந்த பயம் 5 நாள் ஆயும் இன்னும் என் மூஞ்சி விட்டு போகல சார் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நடிப்பு இறக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பட்டுருந்தாங்களே, அதை மென்ஷன் பண்ணி இல்லம்மா இப்போ மட்டும் உங்க வீட்டிலலாம் வந்து ஷோ பார்க்க மாட்டாங்களா, உங்க குழந்தைங்க பார்க்க மாட்டாங்களா, உன் புருஷன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி கேட்டா தப்பு தான் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை எல்லாத்தையுமே புருஷன் கூட சேர்ந்து ஒத்து ஊதி பேசினதே சாண்ட்ரா தான். இதுல வந்து அடிச்சு கண்டம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பிரஜன் சொல்லும்போது அதை கேட்டு ரொம்ப பெருமையா என் ரவுடி புருஷன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா, இந்த மாதிரிலாம் யாரால பேச முடியும், என் புருஷனால தான் பேச முடியும்னு பெருமையா சிரிச்சிட்டு போயிருப்பாங்க. இப்ப கேட்டா அதெல்லாம் நான் கவனிக்கவே இல்லை சார் தெரியுமா, அப்படி அவன் பேசிருந்தோம் அதெல்லாம் தப்பு தான் சார் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் நம்ம நடிப்பு இறக்கி ஆக்டிங்ல இறங்கி பின்னி பின்னி பெடல் எடுக்கிறாங்க. பால் யாரு கூத்த போறான்னு தெரியலன்றது மட்டும் தான் சார் நான் கேட்டேன், மீதி நான் கேட்கல. நான் கேட்டேன் இதுல விஜய் சேதுபதி நடிச்சே காமிச்சிட்டாப்ல. இங்க பாருங்க சாண்ட்ரா, நீங்க இங்க உட்கார்ந்திருக்கீங்க, உங்க புருஷன் உங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாரு, உங்களுக்கு பக்கத்துல திவ்யா உட்கார்ந்தாங்களே அவங்களுக்கே கேட்டிருக்கு திவ்யா நீங்க என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல சார் அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு குடும்பத்தெல்லாம் இழுத்து பேசும்போது அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி நானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்ல சார் நான் கவனிக்கல சார், நான் அங்கே தான் உட்காந்துருந்தேன் ஆனா சரியா கவனிக்கல சார், உண்மையதான் சார், இந்த பால் மேட்டர் சொன்னார்ல அப்ப மட்டும் நான் சொல்லதான் செஞ்சேன், ஆனா மத்த மேட்டர்லாம் நான் சொல்லவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் பால் ஊத்துற மேட்டர்ல கூட இவங்களும் ஆமா இந்த வாரம் யார் யாருக்கெல்லாம் பால் ஊத்த போறாங்கன்றது தெரியல அப்படிங்கிற டைலாக் சாண்ட்ராவே சொல்லியிருப்பாங்க. நான் கேட்கல சார். கொண்டு போய் காலைல யாருக்கா பால் ஊத்துறதா இருக்கும் யாரும் ஊத்துவாங்க சார். அண்ட் இப்பயுமே நம்மளுடைய பேப்பர் ரோடி என்னுடைய மாசா குறைச்சிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தமாசா பேசிருக்காப்ல. ஆமா சார் நான் சொல்லலன்னு சொல்லவே இல்லையா, நான் இப்படிதான் சார் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறேன். பாரு நீ சொல்லலன்னு சொன்னாலும் கேமரா ரெக்கார்ட் இருக்காங்க போட்டு காமிச்சிரும், எதனால இப்படி பேசினேன் அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சேரை போட்டு காலுக்கு மேல காலை போட்டு உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அவர் இவர் என்ன சொல்றாருன்னா ஹியூமானிட்டி இல்லாம நடந்துட்டாரா எஃப்ஜே, அதாவது இவர் கேப்டனா இருந்தா ஒருத்தங்களுக்கு தலைவலின்னு இருந்தா எப்படியாச்சும் பாலை ரெடி பண்ணி டீ போட்டு கொடுத்துருப்பாரா, அவர் அப்படி பண்ணல அப்படிங்கிறதுனால தான் அந்த வார்த்தையை நான் விட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்லிட்டு சுபிக்ஷாக்கு நான் ஒத்துப்பேன் சார், முன்னால இருந்தே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதனால அந்த மாதிரி சொன்னேன் சார், ஏன்னா நேற்று நைட் வந்து பேசினா சார் அது ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல தான் வார்த்தையை விட்டாராமா. வார்த்தையை விட்டது தப்பு, ஆமா சார் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்ல ஒத்துட்டு போயிடலாம், ஆனா ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல தான் பண்ணேன், இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாத செய்றாங்க அப்படின்ற மாதிரி நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காப்ல சார். இந்த வீட்ல இதெல்லாம் பயங்கரமா பேசுறாங்க, பயங்கரமா பேசுறாங்க சார், இந்த வீட்ல நிறைய பேசுறாங்க சார். இதுவரை கடைசியா விக்ரம் வந்து எமோஷனல் பாண்டிங் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு சார். அந்த டாஸ்க்ல சாண்ட்ரா வந்து எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கும்போது கூட நான் வேணாம் தான் சார் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அடிச்சு விட்டு இருந்தாப்ல. அதுக்கு விஜய் சேதுபதி நாங்கெல்லாம் ஜோ பார்க்கவே இல்லை, நீ சொல்லுப்பா நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியா நீ மாசம் நினைச்சு நிறைய பேசிட்டு இருக்க பத்தியா ஷோ அதெல்லாம் மாசாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதெல்லாம் நான் மாசுக்காகவே பேசலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்ல. இங்க மாசு நினைச்சு பண்ணது மாசா இல்ல சார், நல்லா இல்ல மாசு நினைச்சலாம் பண்ணல சார். அண்ட் இவ்வளவு நேரம் திவ்யாவையும் சாண்ட்ராவையும் போட்டு அந்த கிளி கிளிக்காப்புல அவ்வளவு திட்டினாப்புல, ஆனா அவ்வளவு திட்டியுமே சாண்ட்ரா மூஞ்சில எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரல. பார்வதி எப்படி எவ்வளவு திட்டு வாங்கினாலும் சொரணை இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களோ அதே மாதிரி தான் சாண்ட்ராவும் அப்படின்னு சொல்லி பல்ல காமிச்சிட்டே இருந்தாங்க. எந்த ஒரு இடத்துலயுமே அவங்க ஃபீல் பண்ற மாதிரியே தெரியல, அப்பவே தெரிஞ்சு போச்சு இவங்க பார்வதிக்கு மேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அதே இடத்துல அவங்க புருஷன 2 கேள்வி கேட்டாராமா, கண்ணுல இருந்து கோடமா தண்ணி கொட்டுது. மாத்திரை போடணும் உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க அதுக்கு தான் எஃபோர்ட் போடணும் ஒழிய திவ்யாக்கு தலைவலிக்குது மாத்திரை போடணும் பால் வாங்கி கொடுக்கணும் இதுக்கு தான் சார் நீங்க சண்டை போட்டுக்கணும், எதுக்கு சார் சம்பந்தம் இல்லாம இவ்வளவு பேர்ட்ட போயிட்டு இவ்வளவு வார்த்தையை விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா நான் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல வார்த்தையை விட தான் சார் செஞ்சேன், அது தப்பு தான் சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கடைசி வரைக்கும் அவர் வாயிலிருந்து வரவே மாட்டுது. இப்ப கூட என்ன சொன்னாருன்னா இந்த வீட்டுல எல்லாருமே அப்படிதான் சார் பேசிட்டாங்க, நான் மட்டும் பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் பேசுறாங்க அப்படிங்கிறதுனால நீ பேசுறது சரின்றது ஆயிருமா? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வார்த்தை விட்டவங்களுக்கு எல்லாம் வீக்கெண்ட் எபிசோட்ல வார்னிங் கொடுக்கவே இல்லையா? ஒரு பக்கம் எஃப்ஜே கையை வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அதுக்கு வார்னிங் இருந்துச்சு, கமருதீன் விடாத வார்த்தையே கிடையாது, அதுக்கெல்லாம் போட்டு கிளியும் கிழிச்சிருக்காப்ல. சோ இந்த வீட்டுல யாராச்சும் வார்த்தையை விட்டா அது வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ண தான் செய்வாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டுருக்காங்க. ஆனா இந்த வீட்டுல எல்லாருமே பேசதான் செய்யறாங்க, அதனால நானும் பேசுறேன், அது ஒன்றும் தப்பு கிடையாது சொல்லி நார்மலைஸ் பண்ணா இந்த ஆளுக்கு அது புரியுதா புரியலையானே தெரியல சார். இது அதோட மோசமா இல்லையா உங்களுக்கு தெரியலையா சார்? சார் நான் பேச தப்பா ஒரு நிமிஷம் சார். அந்த விஜய் சேதுபதி பிரஜன் இந்த வீட்டுல யார பத்தி என்னென்ன டயலாக்லாம் பேசிருக்காப்ல அப்படிங்கறத லிஸ்ட் போட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொருத்தருக்குமே அவங்கள பத்தி இதெல்லாம் பேசிருக்காரா அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. சோ எல்லார பத்தி பின்னாடி பேசின ஒரு மனுஷன் வந்து பிரஜன் தான், ஆனா அதே மனுஷன் தான் இந்த வீட்டுல யாருக்குமே முதுகெலும்பு இல்ல, ஏன் மூஞ்சி நேராவது பேசுறதுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்ல. அண்ட் இப்பதான் எஃப்ஜேக்குமே அவங்க பேரண்ட்ஸை பத்தி எல்லாம் பேசிருக்காப்ல, ஃபேமிலி வரைக்கும் இழுத்து பேசிருக்காப்ல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் ஏதோ பேசிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு ஒரு பக்கம் பார்வதி சார் எஃப்ஜே துல்றா சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டு உடனே பிரஜன் வந்து அந்த விஷயம் நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய்
விஜய் சேதுபதி ஏய் அமைதியா இருக்கடான்னு சொல்ல இவங்க எல்லாரும் கஜமையா சண்டை போட்டுருக்காங்க. சைலன்ஸுங்க, ஏங்க நீங்க வராது. அப்ப எம்ஜே வந்து விஜய் சேதுபதி கிட்ட நான் போன வாரம் வரைக்கும் பயங்கரமா கோவப்பட்டு இருந்தேன் சார், ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த வாரம் முழுக்க கோவப்படாம ரொம்ப பொறுமையா இருந்தது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதான்டா மெச்சூரிட்டி, நான் சொன்னதுக்கு அப்புறம் நீ மாத்திக்கிட்டல, அது சூப்பர். கமருதீன் கூட துள்ளிக்கிட்டே இருந்தான், இப்ப பாரு அவன் அமைதியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே பிரஜன் கிட்ட உங்களுக்கும் டைம் எடுக்கும் சார், கேம் புரியும் சார், பட் வார்த்தைகளை மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட அப்பயும் விடாம மறுபடியும் பிரஜன் என்ன சொல்றாப்ல, நீங்களே சொல்லிட்டீங்க பிக் பாஸ் டீம் தான் எங்க ரெண்டு பேரும் உள்ள அமுச்சு விட்டாங்கன்னு சொல்லிட்டு, இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அது தப்பு சார், அதான் கேள்வி கேட்க மாட்டீங்களா, நான் என்னுடைய கேமை தனியாக விளையாடிட்டு இருக்கேன், எப்படி சார் இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாப்புல. அதை பார்க்கும்போது எனக்கே செம காண்டா இருந்துச்சு. இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல கூட பொண்டாட்டி சொல்லி கொடுத்ததை வச்சு தான் சொல்லிட்டு இருந்தாப்புல. கேட்டா ரெண்டு பேரும் தனித்தனி கேம் விளையாடுறோம், எப்படி கொஞ்சம் கூட வாய் கூசாம பேசுறாருன்னு தெரியல. இதுக்கு ஒரு குறும்படம்லாம் போட்டு காய்ச்சிருந்தா இவர் மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுப்பாருன்னு கூட தெரியாது. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எப்படி தான் இப்படி பேசுறதுக்கு வாய் வருதுன்னு சத்தியமா தெரியவே இல்லை. இதுல வர விஜய் சேதுபதி யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுன்ற வரைக்கும் இவர் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாராமா. அதெல்லாம் கேட்டு விஜய் சேதுபதி ஒரு பக்கம் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாப்ல. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் ஃப்ரெண்டுங்கிற மூஞ்சும் வந்துட்டு போகுது அப்படிங்கிறதுனால திட்டாம விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டெல்லாம் கழட்டிட்டு, அதாவது உங்களுக்கு டைம் எடுக்கும் பிரஜன், கேம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க விளையாட ஆரம்பிச்சிருவீங்க. பட் என்னதான் சண்டை வந்தாலும் வார்த்தையை விடாதீங்க, நிதானமா விளையாடுங்க, நான் வந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கோவத்தோடயே கிளம்பி போயிட்டாப்ல. அப்படி ரொம்ப நன்றி சார், உட்காருங்க சார், உங்களை அடுத்த வாரம் நான் நாளை சந்திக்கிறேன் சார். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எப்ஜே வந்து பொறுமையா போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுல நீ மெச்சூர் ஆயிட்டடா, இதே மாதிரி கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் பாராட்டிட்டு போனாப்ல. ஆனா அவர் போன உடனே இதே மட்டும் எங்க ஏரியால வந்து எங்க அப்பா கிட்ட ஏன்னு மட்டும் சொல்லிட்டு வெளியே போயிருப்பானா, அவன் போயிருவானா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் ரவுடிக்கு ஈக்குவலான இன்னொரு பேப்பர் ரவுடின்றதை இவனும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அவர் யாருன்னு பார்க்க சொல்லி அந்த புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் நல்லா வாங்கி கட்டிட்டாங்க அப்படிங்கிறதுனால சாண்ட்ராவுக்கு வந்து பயங்கரமா ஒப்பாரி வைக்கிறாங்க. நான் வேணா வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன், இதுக்கு தான் சொல்லி கூட்டு வந்த வார்த்தை விடாதா அவன் என் பேச்சு கேட்கவே மாட்டான், நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாங்களாமா, அவர் பேசும்போதெல்லாம் சிரிச்சு என்கரேஜ் பண்ணிட்டு பக்கத்துல இருந்து பேசும்போது கூட அந்த மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க. இவங்க வாயை திறக்கவே இல்லை, ஆனா இவங்க பயங்கரமா அட்வைஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் அடிச்சு விட்டுருக்காங்க. அண்ட் கூடவே என் குழந்தைங்க எல்லாம் வெளியே இருந்து ஷோ பார்த்துட்டு இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. ஏதோ இவங்களுக்கு மட்டும் தான் குழந்தைங்க இருக்கு, ஃபேமிலி இருக்கு, மற்றவங்களுக்குலாம் ஃபேமிலியே கிடையாது, அவங்கள எவ்வளவுதான் மார்க் பண்ணி அசிங்கமா திட்டினாலும் எவனும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. இவங்க இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பட்ட பேர் வைக்கிறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, மார்க் பண்றாங்க, எவ்வளவு கேவலமான வார்த்தைகளை பேச முடியுமோ பேசுறாங்க, கிளவின்றாங்க, சீப்புன்றாங்க. இதெல்லாம் வந்து அவங்க குழந்தைங்க பார்க்க மாட்டாங்களா? இன்னைக்கு ஜெயில உட்காந்து சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன் மூணு பேருமே அவ்வளவு கேவலமா எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க குழந்தைங்க பார்க்க மாட்டாங்களான்னு தெரியல. ஆனா இவங்க ரெண்டு பேரையும் திட்டுறதை மட்டும் அவங்க குழந்தைங்க பார்த்துருவாங்களா, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்குதாமா? குழந்தைங்க உள்பட பார்த்துட்டு இருக்காங்க. நான் முந்திரி வாரம் இதுல வர சாண்ட்ரா வந்து என் புருஷனை காப்பாத்துறேன் அப்படிங்கிற பேர்ல எஃப்ஜே பார்த்து சொல்லியிருப்பார் இல்லையா, இந்த கர்மா பாவம்லாம் எங்க போய் சேரும், அவங்க ஃபேமிலி, அண்ணன், தங்கச்சி, தம்பி அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டுருப்பார் இல்லையா. அது வந்து உண்மையான அண்ணன் தங்கச்சி பத்தி சொல்லலையாமா. அவர் சொன்னது வந்து கனி, ரம்யா, சபரி இவங்கள பார்த்து சொன்னாங்களா. சரி ஓகே, அண்ணன் தங்கச்சி அக்காக்கு இவங்கள சொல்லிடலாம். அம்மா அப்பான்னு சொன்னாரு, அது யாரு? அவக்கா தங்கச்சிக்கான அவர் கேட்கறது கனியா, ரம்யா. பேசுறதுலாம் நல்லா வாய்க்கிலேயே பேசிட வேண்டியது, அதுக்கப்புறமா கொஞ்சம் சமாளிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. இதெல்லாம் எங்க போய் சொல்றது ஒன்றும் புரியல. பட் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு திருப்தியான எபிசோடா இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம நடிப்பு அரக்கி, நடிப்பறக்கூடிய வலது கை திவ்யா பேப்பர் ரவுடின்னு சொல்லிட்டு யாரையுமே பாரபட்சம் பார்க்காம சிறப்பா வச்சு செய்யும் செஞ்சு விட்டாப்ல. பேப்பர் ரவுடி எல்லாம் கிளின்னு கிழிச்சு விட்டாப்ல. கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் அடங்கவே மாட்டாப்ல. ஏதோ ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எல்லாம் எடுத்து பேசி பார்த்தாப்ல. ஆனா கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதி அது வேற இது வேற ரெண்டையும் பிரிச்சு பார்ப்பா, நீ அப்படி பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாகவே சொல்லிட்டாப்ல. பட் இருந்தாலும் அது ஒரு அட்வான்டேஜா எடுத்து பிரச்சனை எல்லாம் பேசதான் செய்யறாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீலிங் இருக்குதான் செய்யுது. ஒரு பக்கம் இவங்களெல்லாம் போட்டு ரோஸ்ட் பண்ணாலும் இன்னொரு பக்கம் விக்ரம் எஃப்ஜேக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயமான அப்ரிசியேஷன் பெருசா கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன குறையும் இருக்கதான் செஞ்சுச்சு. மேபி அது வந்து நாளைக்கு எபிசோட்ல கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கெமியை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புறாங்க. ஸோ கெமி இந்த வீட்டுல இருந்து வெளியே போறதுனால கண்டிப்பா கேம் பயங்கரமா சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எவனும் சொல்ல போறது கிடையாது. கெமி இந்த வீட்டில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி எந்த விதமான மாற்றம் இருக்க போறது இல்லை. ஸோ கெமிக்கு அப்புறமா அரோரா, ரம்யா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வரிசையா வெளியே எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கேம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஏதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன, விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டன் டைம் கொஞ்சம் சேர்ந்துரும். ஸோ வீடியோ மச் போறான வீடியோட போறான ரிவ்யூட போறான ட்ரோலோட சந்திக்காத பை ஃப்ரம் சாப்பி டாடா பை பை அண்ட் டேக் கேர்.